ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்பவே சோம்பேறி ஆகிட்டேன், அதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை மார்னிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்னோடய மூத்த பையனுக்கு ஸ்கூல் கிடையாது. வழக்கம் போல் எந்திரிச்சதே லேட்டு தான். ஒரு 7:30 அப்படிக்கு தான் எந்திரிச்சேன். ஏன்னா பொண்ணுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ண வேண்டியதில்லை. காலையில் டிஃபனுமே அவள் ஸ்கூலில் சாப்பிட்டுக்குவா. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வேலை செஞ்சிட்ருந்தேன். காலையில் எந்திரிச்சதும் மீனை வந்து தண்ணியில் நனைய போட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு வீடை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். பாப்பாவும் அதுக்குள்ளே ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டா. அவளுக்கு வந்து பல் எடுத்துருக்கிறதுனால 3 நாள் குளிக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் மேடம் குளிக்கலை, லஞ்ச் வேணும் அப்படின்னா நான் லஞ்சு செய்யலை, லேட்டாக தான் செய்கிறேன் அப்படின்னும். அப்போ ஏதாவது பொரியல் கூட்டு அந்த மாதிரி தாங்க அப்படின்ட்டா. பொரியல் கூட்டெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை, மீன் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை பொரிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீனில் வந்து உப்பு போட்டு நான் வீட்டில் ரெடி பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறமா சிக்கன் மசாலா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இதுவே போதும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்க தேவையில்லை. சூப்பராக இருக்கும், மீனுமே உதிராமல் வரும், டேஸ்ட் வைஸும் பிரமாதமாக இருக்கும். அவளுக்காக தான் பொரிச்சிடுறேன். ஒரு 6 துண்டு மட்டும் இப்போ பொரிச்சிட்டு மீதத்தை வந்து சாப்பிட்ற டைமில் பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வைக்க போகிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு நல்லா விரசிக்கலாம். எப்போவுமே ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் லஞ்சு கேட்க மாட்டா. எப்போமாவது அவளுக்காக தோடும்போது தான் கேட்பா. ஏன்னா அவளுக்கு ஸ்கூல்லே கொடுத்துறதுனால நானும் கொடுத்தனுப்புறது கிடையாது. இன்றைக்கி அவனுக்கு லஞ்ச் இல்லை அப்படின்றதுனால நான் லேட்டாக எழும்பி வேலை பார்த்ததுனால எதுவுமே பண்ண முடியல. அதனால ஃபிஷ் ஃப்ரை மட்டும் அவளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு விரசி எடுத்து வச்சுட்டேன். கேஸ் தடுப்புமே க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. லைட்டாக தண்ணி தெளித்து அதை நல்லா தொடச்சி விட்டுட்டேன். இனிமேல் தான் வேலை ஸ்டார்ட் பண்ணணும். மற்றபடி க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. வீடு துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது அதெல்லாமே முடிஞ்சுது. இனிமேல் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். மீனும் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா தடவி வச்சு எண்ணெய் சட்டியும் அடுப்பில் வச்சுட்டேன். எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்ருக்கவுமே மேடமே வந்துட்டாங்க. அம்மா தலைவாரி விடுங்க அப்படின்ட்டு. வழக்கமாக ரெட்டை கொண்டை தான் கட்டி விடுவேன். இவளுக்கு ஹேர் கட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து ரெட்டை கொண்டை கட்ட முடியாது. லைட்டாக ஒரு மாதிரி தூக்கி கட்டிட்டு ஒரு குடுமி மாதிரி போட்டுக்கலாம். குடுமின்னு கூட சொல்ல முடியாது, ஒத்த கொண்டை மாதிரி போட்டுக்கலாம். அதுக்குள்ளே தான் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இல்லைன்னா அவளே பண்ணிக்குவா. எனக்கு முடியாமல் இருக்குது, இல்லை நான் எங்கேயாவது வெளியில் போயிருக்கேன் அப்படின்னா அவளே பண்ணிக்குவா. ஆனால் அது வந்து ஈவனாக இருக்காது. அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிக்குவா. இந்த வயசில் அவள் பண்ணுறதே எனக்கு பெரிய விஷயந்தான். எனக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் முடி கட்டக்கூட தெரியாது. என்னோடய பாட்டிமா தான் கட்டி விடுவாங்க. அவளுக்கும் கட்டி வச்சுட்டேன். இங்கே பக்கத்தில் எண்ணெய் சட்டியும் காஞ்சிருச்சு. மீனையும் எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது மீனை போட்டுக்கோங்க. மீனை போட்டு முடிச்சதுமே தீயை வந்து சிம் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னன்னே தெரியல, சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிட்ணுன்ட்டு 2 நாளாக ஒரே கிரேவிங்ஸ். என்னன்னே சொல்ல தெரியல. நல்ல கொலைய சாம்பார் சாதம் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு சரி காலையில் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கான காய்கறிகள் தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாம்பார் சாதத்துக்கு வந்து அரிசியும் பருப்பும் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டேன். காலையில் எழும்பி கிச்சனுக்கு வந்தது வேலை அரிசியை களைஞ்சிட்டு அரிசியும் பருப்பையும் சேர்த்து ஊற போட்டுட்டேன். இந்த தடவை ரேஷனில் கிடைக்கிற பருப்பு வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அதாவது சீக்கிரம் குக் ஆகாது, அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால் அது நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சு சமைச்சிங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் குக் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி குழஞ்சி வந்துடும். மீனும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிஞ்சு போகவே இல்லை, சூப்பராக வந்திருக்குல்ல. நல்லா ஃப்ரை ஆனதும் இதை இனிமேல் எடுத்து வைக்க வேண்டியது தான். இதுலேருந்து ஒரு 3 பீஸ் எடுத்து அவளுக்கு கொடுத்துவிட்டா ஸ்கூலுக்கு சத்தம் கட்டாமல் கொண்டு போயிடுவா. சைட் பை சைடு எல்லா வேலையுமே முடிச்சிட்ருக்கேன். நான் அதோடு சேர்த்து காய்கறியுமே கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாங் வீடியோ போட முடியல, ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன் அப்படின்ட்டு வீடியோட ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தேன்ல. நான் ரொம்ப ஃபோன் அடிக்ட் ஆகிட்டேங்க. எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சதும் பையனுக்கு வந்து லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே எங்களுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு வந்து வேலை ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருது. அதுலேருந்து நான் ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறேன். அது எனக்கே நல்லா ஃபீல் ஆகுது. வீட்டில் ரொம்ப நேரம் வெட்டியாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. வேலை செய்யும்போது வேலை செய்கிற நேரத்தை தவிர மற்ற நேரம் நான் நிறைய ஃபோன் பார்த்து தாங்க டைம் வேஸ்ட் பண்ணுறேன். நான் நிறையா வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி ஜாபும் தேடி பார்த்துட்டேன். எதுவுமே எனக்கு சரியாக வரல. வீடியோஸில் பார்த்தா சொல்லுவாங்க நோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்ட்டு. ஆனால் அந்த நம்பரை எடுத்து மெசேஜ் பண்ணி கேட்டால் இல்லைங்க நீங்கள் ஃபஸ்ட்டு 2500 ருபீஸ் கட்டணும் அப்படின்றாங்க. என்னன்னே தெரில. பட்டு ஓரளவுக்கு என்னை ஆக்டிவாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். அவளுக்கு பூவும் வச்சு கொடுத்துட்டேன். அதோடு சேர்த்து
ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணதும் எடுத்து பாக்ஸில் வச்சுட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாட்டர் பாட்டிலும் எடுத்துட்டேன். சைட் பை சைடு எனக்கு டேப்லெட் போட வேண்டியது இருந்தது, அதுவும் போட்டுட்டேன். பூ வந்து 100 பூ ரூ. 50 அப்படின்னு வாங்கினேன். கட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு போவா. அவள் பூவோடு போகும்போது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னன்னு தெரில, அந்த பூ வாசனை எனக்கு ரொம்ப தலைவலி உண்டாக்குது. அதனாலே மோஸ்ட்லி நான் வந்து பூவை அவாய்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கேன். அவளுமே கிளம்பிட்டா. பின்னாடி வீட்ல 2 பிள்ளைங்க வருவாங்க. அவங்களோட சேர்ந்து போயிருவா. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. 8 மணிக்கு ஃபோன்ல அலாரம் வச்சா, அது ஒரு 10 நிமிஷத்துக்கு பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படிதான் இது லாஸ்ட் அலாரம் ஆஃப் பண்ணியாச்சு. மூத்தவனும் சின்னவனும் நல்ல தூக்கம். சாம்பார் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். இது நல்லா குக் ஆனதும் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக தான் காய்கறி எடுத்திருக்கேன். நிறைய காய்கறி போட்டு தான் செய்வேன். இந்த விட காய்கறி கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சமாக தான் காய்கறி எடுத்திருக்கேன். அதையும் வாஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், அப்புறமா உருளைக்கிழங்கு இதுதான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வதக்கி செய்கிறேன். இல்லைனா எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டிட்டு லாஸ்ட்டாக தாளித்து போட்டுப்பேன். அதுவே நல்லா தான் இருக்கும். பட் இந்த தடவை இப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் செய்கிறேன். வதக்கிட்டு இதோட சேர்த்து சாம்பார் தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த தூளுமே சேர்த்துக்கல. சாம்பார் தூள், மஞ்சத்தூள் இது மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா குட்டி பையன் வந்து ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டான். அவனுக்கு இந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் போராடணும். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து புளி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல அரிசியும் பருப்பும் அதை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து 2 வகையான பருப்பு எடுத்திருக்கேன். ரோஸ் கலரில் ஒரு பருப்பும் துவரம் பருப்பும். ரோஸ் கலர் பருப்போட பேர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு புளி தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து விசில் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெடி ஆகிடும். இது சைட் பை சைடு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். எனக்கு வந்து லாங் வீடியோ எடுத்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி 2 மாதத்துக்கு மேலே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இனிமேல் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்போ தான் ஓரளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபரோட கனெக்ட் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 14,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. நான் லாங் வீடியோ போடலனாலும் என்னோடய ஷார்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. அந்த சுகர் இருக்குது அப்படின்றதுனால எனக்கு என்ன பிரச்சனைனா, உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது. அதுவுமே ஒரு ரீசன். ஆனால் ஃபோன் பார்க்க எனக்கு ஏன் டயர்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு மைண்டு என்னையே கேட்கும். எல்லாத்துக்கும் எனக்கு டைம் ஆகுது. வீடியோ எடுக்க டயர்டாகுது, வேலை செய்ய டயர்டாக இருக்குது. ஆனால் ஃபோன் பார்க்க மட்டும் ஏன் டயர்டாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு என் மூளை என்னையே கேட்கும். நான் ஜாப்லாம் கூட ட்ரை பண்ணேன். பட் ஒரு சில காரணங்களால் போக முடியல. அது என்ன காரணம்னு அந்த வேலை மறுபடியும் கிடச்சா சொல்கிறேன். கிடைக்கணும்னு நினைக்கிறேன். கிடச்சா நல்லாயிருக்கும். கேஸ்கட் போட்டு விசிலும் போட்டாச்சு. இது ரெடி ஆகட்டும். இதுக்கு வந்து முட்டை தான் வேக வச்சுருக்கேன். அதுவுமே ரெடி பண்ணிவிட்டு அந்த கவுண்டர் டாப் எல்லாம் ஃபுல்லாகவே தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுறேன். க்ளீன் பண்ணி விட்டால் தான் எனக்கு கவுண்டர் டாப் வந்து கொச்சன்னு இருந்தால் பிடிக்காது. அதனால் கவுண்டர் டாப் ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டாச்சு. பாப்பாவுக்கு பாய் சொல்லிட வேண்டியதான். அவள் வந்து முதல்ல போனால் அந்த பிள்ளைங்க இன்னும் வரல அப்படின்ட்டு திரும்ப வந்துட்டா. இப்போ தான் வந்தாங்க. அவளுமே கிளம்பிட்டா. பாய் சொல்லியாச்சு. 8:45க்கெலாம் அவள் கிளம்பிடுவா. டீ கொஞ்சமாக வச்சுருந்தேன். அதை சூடு பண்ணி குடிக்க ஆரம்பித்தாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு உட்காந்து ஒரு டீ குடிக்கிற சுகமே தனி தான். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் சாம்பார் சாதம் விசில் வந்ததும் விசில் செட்டில் ஆனதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டுற மட்டும்தான் வேலையாக இருக்கும். எனக்குமே ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு வேலைலாம் முடிஞ்சிட்டு அப்படின்ட்டு. கழுத்தில் தாலி இல்லை, அதை நோட் பண்ணியிருப்பீங்க. தாலி வந்து லைட்டாக பிரி விட்டுருச்சு. அதனால் அதை மாற்றி செய்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 2 டேஸ் ஆகும்னு சொன்னாங்க. 2 டேஸ் வரைக்கும் இந்த செயின் தான் போட்டுட்ருக்கணும். கலத்தி கொடுக்கும்போது ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு. அது என்னே தெரில. சாம்பார் சாதமே விசில் செட்டில் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி அப்புறமா சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, அதோட கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், அப்புறமா இடித்த பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்கும்போது அப்படியே நல்ல மணமாக இருக்கும். அதோடு சேர்த்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா பொரிய விட்டு சாம்பார் சாதத்தில் கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக நல்லா கமகமன்னு நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். நீங்கள் என்ன மெத்தடில் சாம்பார் சாதம் வைப்பீங்க? 1 பாட் ரைஸ் மாதிரி வைப்பீங்களா, இல்லை நான் இப்போ செய்கிறேன்ல அந்த மாதிரி வதக்கி செய்வீங்களா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். என்னை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். இது இப்படி பண்ணுங்கக்கா, கொஞ்சம் ஆக்டிவாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு. நான் அதாவது பையன் வந்து காலையிலே ஸ்கூலுக்கு போயிடுவான், பொண்ணுமே போயிடுவா, குட்டி பையனுமே பால்வாடி போயிடுவான். அந்த டைமில் நான் சும்மா படுத்தே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு மோட்டிவேட் வந்து தான் நான் போய் ஷார்ட்ஸாவது எடுத்து போடுவோம் அப்படின்னு எடுத்து போடுவேன்.
தாளித்து கொட்டியாச்சு. அதோடு சேர்த்து கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா குழச்சி எடுத்தாச்சு சாம்பார் சாதம். செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. நான் எப்படி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேனோ அதே மாதிரி வந்துருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனிமேல் ப்ளேட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான். மூத்தவனுமே சின்னவனுமே நீ எந்திக்கல. அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. முட்டையும் பேலன்ஸ் இருக்க பொரிச்ச மீனையும் நான் எடுத்துக்கிட்டேன். இனிமேல் போய் சாப்பிட வேண்டியதான். எனக்கு வந்து குட்டி பையனுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் 9:30க்கே சாப்பிட போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ போட லாங் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓரளவுக்கு என்னை ஆக்டிவாக வச்சுக்கவும் ட்ரை பண்ணுறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே குட்டி பையனும் மூத்தவனும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டியதான். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். Take care.